ஹாய் ஸோ எக்ஸி யூஎஸ்டி உடைய அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, வீக்லி அனாலிசிஸ். ஸோ இந்த வீக் வந்துட்டு மார்க்கெட் வந்து எந்த சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறத ப்ராபல் செட்டப் வந்து டே கேண்டில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ டே கேண்டில் சஜஷன் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருக்கு. ஓகே, இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு உங்களால் கமெண்ட் பண்ண முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நான் வந்து லாஸ்ட் டைமே காமிச்சிருந்தேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மூல இருக்குங்க. ஓகே, இப்போ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த செட்டப் என்னன்னா லைக் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அ பிரேக் அவுட் செட்டப்ல இருக்கு. ஓகே, வி ஹாவ் அ பிரேக் அவுட் லெவல் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட். சரி, அப்போ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ல மார்க்கெட் எந்த சைடு பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு வெயிட். ஓகே, ஸோ இந்த வீக் ஓகே வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த இடம் வந்துட்டு இந்த லோவை ஓகே இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி இருக்கும். மோஸ்டா ப்ராபிள் செட்டப் படி எப்படின்னா இது ஆல்ரெடி வந்துட்டு எஃப்இஜியை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஃபேர் வேலி கேப்பு. இந்த ஃபேர் வேலி கேப்பை மார்க்கெட் போய் எடுத்துட்டு வந்துச்சு. ஓகே, இது எப்படி எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல மார்க்கெட் கரெக்டாக வந்துட்டு ஃபேர் வேலி கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல இந்த மார்க்கெட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் மூவ்ல இட் வில் கோ ஃபார் அ செல். ஓகே, ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணணும். அதாவது இப்போ இந்த இடம்ங்கிறது என்ன லெவல், 3280.000. இதை பிரேக் அவுட் பண்ணா ஓகே டே கேண்டிலுக்கு சொல்றேன். அப்போ இந்த வீக்ல இதை பிரேக் அவுட் பண்ணா மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ல போகும், டவுன் ட்ரெண்ட்ல ஃபால் ஆகும். ஓகே, த மார்க்கெட் வில் கோ டவுன் ட்ரெண்ட். தட் இஸ் வாட். ஓகே, சரி, இப்போ மோஸ்ட் ப்ராப்ளம் இது வந்து பிரேக் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு கேண்டில் பிரேக் ஆகாது. ஓகே, 2-3 கேண்டில் எடுத்து தான் பிரேக் ஆகும். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வி ஷுட் நோட்டீஸ் தட். ஓகே, சரி, இட் இஸ் தேர். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம ஹீட் மேப் போட்டு பார்த்தோம்னா வில் நோ தட் எங்கே வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் லிக்விடிட்டி பாயிண்ட் ரிசைட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் சேயிங் தட் the most liquidity point is residing over this level, இந்த level. Okay, so இது என்ன லெவல்னு பாருங்க. ஓகே, இந்த என்டையர் லெவல் இஸ் a liquidity point. நெக்ஸ்ட் liquidity point மார்க்கெட் வருதுன்னா இந்த சைடில் தான் பை எடுக்கும். ஸோ we can expect ஓகே 3240 வரைக்கும் மார்க்கெட் will go. ஓகே, மார்க்கெட் will come. So most liquidity point is residing over in this area. Okay, most liquidity point is residing at 3240. So இந்த 3240 வந்து மார்க்கெட் என்ன பண்ணும், எடுத்துட்டு will move upside. Okay, so this is the liquidity point. So if market is coming from here இந்த இடம் வரைக்கும் வரும். ஓகே, வந்துட்டு இது ரைஸ் ஆகும். Got it? This is what the current day candle scenario of the gold chart. ஓகே, இப்போ இதுல வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரைஸ் வந்து கீழே தான் வருமா அப்படிங்கிறதுக்கு வில் ஃபைண்ட் அவுட் தட் எப்படி இந்த மார்க்கெட் வந்துட்டு எந்த மாதிரி செட்டப்ல வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிறத வில் கிவ் யூ அன் இன்புட். இந்த எஃபிசி வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இந்த ஃபேர் வேலி கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ நான் மீன் பண்ற இடம் வந்துட்டு இந்த இடம், இந்த ஏரியா. ஓகே, இந்த கேப் இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். இப்போ ஒரு டே கேண்டில் அனலைஸ் பண்ணனால ஒரு 4 hour சார்ட்ல போயிட்டு இந்த இடம் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து
ஒரு 50% லெவல்ல இருந்தா மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு. அதுவும் ப்ராப்பரா வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிட்டு மார்க்கெட் ஒரு பிரேக் ஆஃப் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதுல என்ன ஆயிடுச்சு, திஸ் இஸ் சேயிங் தட் கிளியர்லி ஐ ஹவ் ஸ்டார்டட் த டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ ப்ராப்பரா வந்து எஃப்இஜி வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்குங்க. ஓகே, எஃப்இஜி வந்து ஃபில் பண்ணிச்சு. ஸோ இதோட டைரக்ஷன் ஆஃப் த ட்ரேட் என்ன சொல்லுது, 4 hour சார்ட்ல இட் இஸ் கோயிங் டு பி அ டவுன் ட்ரெண்ட். ஓகே, we can expect market will fall from there. Got it? So 4 hour chartல இப்போ 4 hour chartல next liquidity point எங்க ரிசைட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே, 4 hour chartல மார்க்கெட் ரிசைட் ஆயிருக்க பாயிண்ட் இந்த பாயிண்ட் 3327. ஓகே, 3328 ஐ திங்க் 28 or 27 அந்த ரேஞ்ச். ஓகே, 27.700. இந்த டே வரைக்கும் மார்க்கெட் will go for a fall. This to the point might be கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு then it will take again a fall. ஓகே, இப்போ இதோடைய அடுத்த பையிங் ஏரியா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் the next buying zone is residing over here. இந்த ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்டோடைய பையிங் zone. This is a buying zone இந்த லெவல். ஸோ இப்போதைக்கு இந்த வீக்ல மார்க்கெட் வில் டேக் அ ஃபால் அப் டு திஸ். ஓகே, தென் மைட் பி ரைஸ் ஆகலாம், தென் அதுக்கப்புறம் கீழே போகலாம். ஓகே, திஸ் இஸ் அ 4 hour சார்ட் அனாலிசிஸ். ஏன் இந்த 4 hour சார்ட் இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க பார்க்கும்போது யூ நோ தட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு உங்களால அனலைஸ் பண்ண முடியும். லெட் மீ ஷோ யூ வாட் அனாலிசிஸ் படி எதனால இந்த இடத்த நம்ம வந்து பாயிண்ட் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு 1 hourல ஓகே யூ வில் சி, ஒரு 1 hour சார்ட் எடுத்து பார்க்கும்போது யூ வில் சி த டிஃபரன்ஸ் இந்த ஏரியா. சொல்றேன், பிரைஸ் ரிவர்ஸ் ஆகல முன்னாடி. ஓகே, 1 hour பிரைஸ்ல பாத்தீங்கன்னா market is given a triple top. Okay, the triple top, then market retested, then came down. That is there. Okay, இப்போ இந்த செட்டப் பாத்தீங்கன்னா market given double top, market given double top, retested, market going down. Okay, that's what happening. Now in the structure பாத்தீங்கன்னா it's looked like one flag pattern. Okay, it looked like one flag pattern. So most probably இந்த flag வந்து market வந்து break பண்ணிடும். ஓகே, ஸோ பிரேக் பண்ணி எவ்வளோ தூரம் அப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் இட் வில் கோ அப் டு திஸ். இந்த ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இதை பிரேக் பண்ணி போகும் இந்த இடம் பிளாக் லெவல். ஓகே, ஸோ வில் சி திஸ் பேட்டர்ன் வில் கண்டினியூ அப் டு திஸ் ஒன். ஓகே, தென் யூ மே ஃபைண்ட் த ரைஸ். ஸோ இந்த லெவல்ங்கிறது இப்போ நான் அதுக்கு தான் வந்து லிக்விடிட்டி லெவலை வந்து உங்களுக்கு காமிச்சேன். விச் லிக்விடிட்டி லெவல் இஸ் தேர் இன் 1 hourல பாருங்க. ஸோ 1 hourல if you see the liquidity, இங்க பாருங்க 1 hourல பாத்தீங்கன்னா the next liquidity is residing here தான். இந்த பாயிண்ட் தான் காமிக்குது, இதுல தான் இருக்கு. ஓகே, 1 hour சார்ட் படி. அப்போ நம்ம ஆல்ரெடி செட்டப் சொன்னோம். ஸோ இந்த செட்டப் படி ஓகே மார்க்கெட் பாத்தீங்கன்னா மூவிங் இன் திஸ் ட்ரெண்ட். ஸோ இந்த இது இப்போ உடைச்சிரும். ஆல்மோஸ்ட் ஹேஸ் பீன் பிரேக் அவுட், இட் இஸ் கோயிங் டு பிரேக். ஸோ இந்த இதை பிரேக் பண்ணி okay, the market will come up to this point. From this point only the market will go for a rise. Okay, 1 hour. So the most liquidity point in 1 hour is actually currently here also we have a liquidity, right? This current level is more liquidity point market is showing, but there is no much aggressive point. Okay, so this is already tested, this liquidity is already collected. Okay, so it has to break down and to collect. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இந்த பாயிண்ட் வர வரைக்கும் 333290
then market collect it and has to go back. Got it? Hope you understand why it does happen. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எதனால இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுதுட்டு. லெட் மீ திஸ் ஒன் நீங்க பாருங்க, ஒரு 1 hour ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் வந்து இங்கே இம்பல்சிவாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதே இம்பல்சிவ் வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் நெக்ஸ்ட் இம்பல்சிவ் மார்க்கெட் இஸ் மூவிங். ஓகே, ஸோ இந்த இம்பல்சிவ் நம்ம எங்கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பல்சிவோட மெஷர் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேக்ஸிமம் மெஷர் வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். அடுத்த இம்பல்சிவ்ங்க வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இதில் வரைக்கும் மினிமம் வரணும். ஓகே, இந்த இம்பல்சிவ் கரண்ட்லி ஹேவ்ஸ் டு எண்ட் அப் டு திஸ். இது ஒரு இந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு தென் ஹேஸ் டு ரியாக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நான் மார்க் பண்ணியிருக்க லெவலும், ஓகே, இந்த எண்டுங்கிற மார்க் பண்ணியிருக்க லெவலும் 4 hour சார்ட் போய் எடுத்துட்டிங்கன்னா அந்த லெவலும் ஈக்குவலைஸாக ஆல்மோஸ்ட் வந்து சேம் லெவலில் தான் இருக்கும். இந்த பாயிண்ட் சொன்னேன். ஓகே, the next residing point is this one. This is the point. Okay, so market has to come up to this level. இதுலேருந்து மார்க்கெட் வந்து எடுக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட லிக்விடிட்டி பாயிண்ட் கூட. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும் மேக்ஸிமம். ஓகே, தென் இது கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வில் ட்ரை டு பிரேக். Got it? So this is what the current structure is in downtrend. Okay, why it is downtrend means market liquidity பாத்தீங்கன்னா liquidity sweep ஆயிடுச்சு, as breakout, then market is tested the fair value gap, then it will fall. Okay, that technique market is following, so it will fall up to this, but most probably the main point the market will here hold. Okay, so gold in the week பாத்தீங்கன்னா இந்த வீக்ல மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல வருது இல்லையா, ஸோ இதை பிரேக் பண்ணுங்க. ஓகே, இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணிட்டு வரும். இந்த இடத்துலயே டிராவல் பண்ணிட்டு இது வரைக்கும் வரும் மோஸ்ட் ப்ராப்ளி. ஓகே, திஸ் இஸ் த ஸோ செல் சைட் மூவ் தான் we can expect most probably. மார்க்கெட் வந்து செல் சைட் மூவ் ஆகுதுன்னு. ஓகே, buy side move chances less because market is collected up to all the level. இப்போ it has to take a buy from இந்த level பார்த்தீங்கன்னா 3 to 80. okay, 3 to 900 அந்த range. okay, 33280.000 we can expect the sell move side. okay, XAUSD 4 hour chart படி we have analysis is sell side. okay, this is the point we can expect on the gold. okay, so hope you understand. So in the structure move padi if you trade, okay, we'll get how the market moves. So you just think which side in favor of the trend. okay, so இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேர் வேலை இருக்கு, நோ, பட் the structure is showing 1 hour structure or 4 hour structure பார்த்தீங்கன்னா it is a sell side தான். okay, so most probably வந்துச்சுன்னா இதில் வந்து பை எடுக்கும், பட் இட் may go up to that, but டே கேண்டல் அனாலிசிஸ் படி இட் இஸ் அ செல் சைட். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கன்சிடர் பண்ணீங்கன்னா திஸ் ரெசிஸ்டன்ட் லெவல். okay, here is a support level, next support level is here. okay, here is another support level. so this day candle will have to fall. okay, retest ஆயிடுச்சு 3280, then it may rise, then it may fall up to here. okay, so gold
we can expect a sell momentum as of now. But if it goes sometimes in this way, okay, இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. another one possibility, இப்போ இது ரைஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஓகே மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாட்டி இட் மே டேக் அ சப்போர்ட் அண்ட் இட் மே கோ அப் சைட், இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ கரண்ட் மூவ்மெண்ட் படி we can say that இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். அது என்ன இடம்? 3280. ஓகே, 3280 வரைக்கும் மார்க்கெட் வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வில் டேக் a decision to whether going to upside or again going to fall. Okay, current move படி gold is in a downside, so we can expect a fall, but it takes a time. Okay, but I'm saying about weak analysis. Okay, so in the weak analysis price pattern பாத்தீங்கன்னா we have a most probable setup of outside bar, engulf, engulf, evening star. Okay, so this price is suggesting as a downside, not upside. Got it? So this is what the current week analysis on the gold. So let's see what is the last week candle market is reacted. You see, last week candle market is reacted as a engulf pattern. Okay, so most probably this week also we can see there is a fall in the momentum of the pattern. Okay, this downside is most expected. Okay, why? The reason is, if you see, there is a spinning around this chart. Okay, this is the spinning chart. This spinning is not able to break, so market looks like consolidation in the week. This to this, this to this, this to this, like market is consolidating. You see, so here, if market want to take a support, see, there are two possibility in this. One, this side opportunity, and another this side opportunities here. You see which side the market is most easily it can catch. So it can come and catch to the lower. So lower pattern in the week analysis la எங்க இருக்கு? 3240. Okay, so the 3240 might be 1 week la achieve பண்ணலாம், இல்ல 2-3 weeks la achieve பண்ணலாம். So 3240 வந்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த 3480க்கு போக முடியும். Okay, so that's what I'm saying. It will fall here, then it take a support, then it will rise. Okay, இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வரணும், பார்க்கலாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் வீக் நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் வந்து செல் சைடு மூமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பை சைடு மூமெண்ட் இல்லை, செல் சைடு அப் டு திஸ் லோ வில் எக்ஸ்பெக்ட். ஓகே, ஹோப் யூ காட் இட். ஸோ கோல்டில் எதனால வந்துட்டு இப்போ 1 hour பார்த்தீங்கன்னா 1 hour ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட் தந்திருக்கும். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட் இங்கே கொடுத்தனால தான் இட் இஸ் ஃபாலிங் டவுன். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் செட்டப் செல் சைடு தாங்க, பை சைடு இல்லை. மார்க்கெட் எங்கே வரும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு டே படி இதை 3303 மார்க்கெட் பிரேக் பண்ண சான்சஸ் இஸ் மோர். ஓகே, ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். வில் சி அட் த எண்ட் ஆஃப் த வீக். ஸோ லாஸ்ட் வீக் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இட் ஹாஸ் பின் கோன் டவுன் சைட். நவ் லெட் அஸ் see பேஸ் வாட் ஹேப்பன் இன் திஸ் வீக். ஓகே, ஸோ இது வந்து வீக் அனாலிசிஸ், நாட் அ டெய்லி அனாலிசிஸ். ஹோப் யூ காட் இட். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.